வணக்கம் நண்பர்களே. தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2வது வாரத்தில், அதாவது செகண்ட் வீக்கில் வந்து தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய ஒரு முக்கிய தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் கன்ஃபார்மாக தேர்தல் ஆணையம் வந்து டேட் வந்து இன்னும் சொல்லலை. பட் இவங்க வந்து சொல்லியிருக்கிறது ஒரு 65 டேஸ் தான் இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி 65 டேஸ் தான் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் வந்து ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கே வந்து வெளியிட்டுட்டாங்க. பட் டிவிக்கே வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 சொன்னாங்க. ஆனால் இன்னும் வந்து டிஎம்கே வந்து அப்படியே இருக்காங்க. என்டிகே அவர் சொன்னாலும் ஒன்று தான், சொல்லாக்காட்டி ஒன்று தான். பட் இன்னும் 65 நாள் தான் இருக்குது. இன்னும் வந்து எப்படி மீட்டிங்கை வந்து அந்த மாநாடுகள் நடத்தி இது பண்ண போகிறாங்க என்னென்னு ஒன்றும் தெரியல. 65 டேஸ் இந்த 65 நாள் அந்த தேர்தல் டேட்டு சொன்னதுலேருந்து பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஊரே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். டெய்லி மாநாடு, ஏடிஎம்கே, டிஎம்கே, என்டிகே, அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் ஒரு ஊரை வந்து ரவுண்ட் அடிக்க வந்துடுவாங்க. அதை அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்த 5 வருஷம் யாருமே வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச விஷயம்தான். இன்னும் எடுத்ததுக்கப்புறமா எதுக்கு வர போகிறாங்க பார்ப்போம். இன்னும் மேபி இந்த வீக்குள்ளே தேர்தல் ஆணையம் அறிவிச்சிடும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் செகண்ட் வீக்குன்னா மேபி அந்த எக்ஸாமெல்லாம் முடிச்சு அந்த லீவில் கண்டிப்பாக வந்து